வந்ததெல்லாம் சொந்தம், பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம். பணமில்லாத மனிதனுக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள், அவன் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள். அவள் கனவில் யார் வருவாள், யாரை பார்த்து அணைப்பாள். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. நன்றி. அப்ப ரஞ்சித்து எப்ப நல்லா இருக்கியாப்பா? எல்லாம் அறுக்கலையா? அது சரி இருக்கட்டும். என் பொண்டாட்டி என் மாமியா வீட்டுக்கு போறேன்னு உன் வீட்டு வழியா தான் போனா, பாத்தியா அவளை? பொண்டாட்டி மாமியா வீட்டுக்கு போச்சா? அவங்க ஆயி வீட்டுக்கு போனாயா, என் மாமியா வீட்டுக்கு. உன் வீட்டு வழியா தான் போனா, அந்த ஆடு பண்ணு பாத்தியா என்னன்னு கேட்டேன். பாத்தியா உன் பொண்டாட்டி எப்படி உன்னை விட அழகா இருக்குமா? என்ன நம்மகிட்ட போய் உட்காந்து பேசிக்கிட்டு தான் இப்போ குழந்தே விட. என்னப்பா பாத்தியா பார்க்கலையா? யாரு? என் மனைவிய. நம்ம பொண்டாட்டியவா? நம்ம மனைவி பத்தியா? இடையில சிந்து பாற பத்தியா? என்னப்பா இடையில சிந்து பாற பத்தியா? என்னது இடையில சிந்து பாற பத்தியா? சிந்து பாடுறா? சிந்தெல்லாம் எனக்கு பாட தெரியாது. நீ பயங்கரமான ஆள், எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். என்ன தெரியுது? எல்லாம் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? பாத்தியா இல்லையா என் மனைவிய? பார்க்கவே இல்லையே. என் மாமியாவோட போயிருக்கு. நான் என் மாமியாவோட தங்கமான மனுஷி. இன்னும் கவலைப்பட வேண்டியது. மாமனார் இருக்கானே, ஆமா, அவன் அயோக்கிய பையன். ஏன் என்ன பண்றாப்ல? கூட்டம் அப்படி கட்டி ஏறிக்கிட்டு இருக்க, என்ன பண்றது? கதை சொல்றதா போறதான்னு தெரியலையே. ஏய் இம்புட்டு பேர் இருக்கதே நீ பெருமைப்படுப்பா. போதும். இதுல வேற பவுடர் வேற அடிச்சுட்டு வேற நான் எதிர்பார்த்தது வேற. இந்த கணக்கு பாரு, இதுல பார்த்து ராஜபாட்டு பாட போறான்னு நினைச்சு இந்த ஆத்தாலாம் பாவம் பெரிய மனசு பண்ணி அவங்களுக்கு என்ன அவரும் மூஞ்சியும் பார்த்துட்டு போறதுக்கு பயமா இருக்கு தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களும் இல்லைன்னா அவங்களும் போயிருவாங்க. அது இந்த கேஸ்ல அது இருந்துட்டு போகுது. ஏய் என் மாமனார் இருக்கானே, என்ன பண்றாப்ல? அயோக்கிய பையா. கல்யாணம் பண்ணும்போது சொன்னேன், என்ன சொன்னாரு? ஒரு 20-30 பவுன் போடுறேன், ஒரு 10 லட்ச ரூபா பணம் தரேன், கார் வாங்கி தரேன், அது வாங்கி தரேன்னு சொன்னேன். சரி மாமனாரு கல்யாணம் பண்ணும்போது எல்லாம் சொன்னேன். கல்யாணம் முடிஞ்சு பாக்குறேன், ஒண்ணுமே வரல. ஐயா பொண்ணு அனுப்பி விட்டுட்டு எல்லாம் அனுப்புறேன் போங்க, வளைகாப்புக்கு அனுப்புறேன் போங்க, பொங்க சீருக்கு அனுப்புறேன் போங்க, தீபாவளி சீர் அனுப்புறேன்னா ஒண்ணுமே அனுப்பல. ஏமாத்தி விட்டான். திருட்டு தாயிருப்பேன், அவனை வெட்டாம விடக்கூடாது. ஆனாலும் என் மாமி அப்படி கிடையாது, தங்கமான மனுஷன். எப்படி? தாய்மார்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க, எல்லா வீட்லயும் நடந்திருக்கும். ஏன் மாமியா தங்கமான மனுஷன். ஆமா, என் மாமியானா அப்பேற்பட்ட மாமியா. யாரு இந்த உலகத்துல அப்படியெல்லாம் மாமியா இருக்கு? உனக்கு மாமியானா ரொம்ப பிடிக்குமே. மாமியாலாம் அப்படிதான் இருக்கணும். நான் கல்யாணம் பண்ண புதுசுல மாமியாட்டுல போய் இருந்தேன். ஏன் மாமியா வீட்டுல ஒரு எள்ளுலாம் விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயம் பண்ணி எள்ளு மாமியா வீட்டு எள்ளு. மாமியா வீட்டுல நல்ல உரல் ஒண்ணு இருக்கு, மாமியா வீட்டு உரல். மாமியாட்டு உரலா? ஆமா, அது ரொம்ப அடி வாங்கிருப்பேப்பா. எப்பா மாமியா வீட்டு பழைய உரல், பழைய உரலா இருந்தாலும் அப்பேற்பட்ட உரல் யாரும் எங்கேயும் கிடைக்காது அந்த மாதிரி உரல். அதுல மருமையை வந்திருக்காருன்னு கொஞ்சம் எள்ளை போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு ஏலக்காயை போட்டு சுக்கா போட்டு இடிச்சு எள்ளு உருண்டை ரெடி பண்ணி
எனக்கு 2 உருண்டை கொடுத்தாங்க. சரி மாமியா விட்டு உரல்ல போட்டு இடிச்ச எல்லாச்ச நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். ஆனா லொபக்கு லொபக்குன்னு. ஆமா மாமியா விட்டு உரல்ல போட்டு இடிச்சேன்னா எப்படி இருக்கும்? அது தேனாமிர்த மாதிரி பக்குவமே சூப்பரா. பக்குவம்னா அப்பேற்பட்ட பக்குவம். தேனாமிர்த மாதிரி இருந்துச்சு. நானும் 2 உருண்டையை தின்னுட்டேன். சரி ராத்திரி படுத்திருந்தேன். எள்ளுருண்டை இடிச்ச வாசனை என்ன தூக்க ஆரம்பிச்சு. திரும்பவும் அடாடாடாடா மறுபடியும் மாமியா விட்டு உரல்ல தேட வேண்டிய நேரம். ருசி தேடிடுச்சுன்னா நாய் சும்மா இருக்குமா? அந்த உருண்டையை தின்னு பார்க்க அவங்க அப்பா உங்க மாமியா செஞ்சு கொடுக்கல. நான் சொல்றேன், நான் காலையில இது இருக்காங்கல்ல நான் சொல்லி விடுறேன், காலையில விவரத்தை சொல்லி விடுறேன். அண்ணனுக்கு வேணுமா உருண்டை? அந்த மாமியா பாவம், மாமி அந்த காலத்துல என்ன பண்ண போதும் தெரியல, வேற எள்ளு உருண்டை சாப்பிட போறாரு அவர் அண்ணன். அப்படி இருக்கையில என் மாமியா விட்டு உரல்ல இடிச்சு இல்லுல அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியா வீட்டுல எள்ளு உருண்டை வாசனை இழுக்கவும் சரி அடுக்கலையில போய் பார்த்தேன். உரல்ல எள்ளு இருக்குமே, நோண்டியாவது தின்றோன்னு போய் பார்த்தேன். போய் பார்த்தா சைடுல ஒட்டி இருந்துச்சு. இந்த உரல்ல மாமியா விட்டு உரல்ல போட்டு இடிச்சாங்கல்ல எள்ளு, அதெல்லாம் சைடுல ஒட்டி இருந்துச்சு. சரி விரல வச்சு நோண்டி தின்னேன். ஆடாடா நோண்டி தின்னமானா நோண்டி திங்கிறது நல்லா இருந்துச்சா? மாமியா விட்டு உரல்ல நோண்டி திங்கிறது சாதாரண. அதான் நாக்கெல்லாம் அப்படி போச்சு, அப்படி இருந்துச்சு. சரி நோண்டி தின்னு பார்த்தேன், திங்க முடியல. சரி இது சரி வராது, மாமியா விட்டு உரல்ல நாக்க வச்சு நக்கிறோம்னு சொல்லிட்டு மண்டையை உள்ள விட்டேன். ஐயோ மாமியா விட்டு உரல் ரொம்ப சின்ன உரல் மாட்டிக்கிறோமே. ஏன் மண்டை நல்ல பெரும் மண்டை, மண்டை பெரும் மண்டை. மாமியா விட்டு உரல் சின்ன உரல், மண்டையை உள்ள வச்சு நக்கலான உள்ள வச்சேனே மண்டை உள்ள போயிடுச்சு. ஐயோ அப்புறம் என்னாச்சு? என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே நக்கிட்டேன், உரலை சுத்தப்படுத்திட்டேன். மாமியா விட்டு உரல் சுத்தப்படுத்திட்டேன். சரி மண்டை வெளியில வரல. ஐயோ அப்புறம் நானும் தலையை போட்டு இப்படி இப்படி ஆட்டுறேன் அப்படி ஆட்டுறேன் வரல. அன்னைக்குன்னு பார்த்து நான் எப்பயும் போல ஜட்டி போடல. ஐயா வெள்ளை வேட்டி கட்டியிருந்தேன். சரி மண்டையை போட்டு ஆட்டின ஆட்டில் வேட்டி பேர் தலைக்கு வந்துருச்சு. ஏன் மாமியா விடிய காலம் 4:30 மணிக்கு ஊராகி போச்சு. சரி மாமியா வீட்டில் ஒரு பசுமாடு இருக்குது. விடிய காலில் பால் பீச்சு பிள்ளைகளுக்கு காப்பி தண்ணி போடணும், பாலுக்கு போய் வாங்குறவங்களுக்கு பால் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மருமையெல்லாம் வந்திருக்காரு. காலையில எந்திரிச்சு விட்டு டீ போட்டு என் மாமியா பொறுப்பான ஆளாச்சே அப்படின்னு ஒரு கையில சொம்புல தண்ணியும் ஒரு கையில விளக்கெண்ணையுமா நடந்து வந்துச்சு. சரி பின்னாடி வந்ததை கொட்டாயில இருந்த மாடு அவுத்துட்டு தான் வந்துருச்சு போல நினைச்சிட்டு வேட்டி மேல கிடந்துச்சா, இந்த மாடு தான் வீட்டுக்குள்ள வந்து நிக்குதுன்னு நினைச்சிட்டு சண்டால பையன் மாடு இங்கேதான் வந்து நிக்குதுன்னு சொல்லிட்டு என் மாமியா அங்கனே பாடி தூக்கி உட்காந்துருச்சு. எதுக்கு? பால் பீச்சணும்ல, பால் பீச்ச உட்காந்துருச்சு. உட்காந்துட்டு என்ன பண்ணிச்சு, தண்ணி அடிச்சு சலப்பு சலப்புன்னு அடிச்சு. அடிச்சோன்னே எனக்கு குளூர்ல குளுக்குன்னு இருக்குமே. ஐயோ குளூர்ல செலுத்துருச்சு. என் மாமியா மாடு நினைச்சிட்டு அடிக்குது. அடிச்சுட்டு கைய மேல ஏத்தி மாச்சு மடிய பாத்துச்சு. காம காணும், ஒரு காம்பு தான் இருக்குது. இந்த மாட்டுக்கு குளூர்ல காம்பு 3 உள்ள போச்சு உள்ள இருக்கு. விடக்கூடாத விளக்கெண்ணெய் போட்டு வலிச்சாவது வெளில எடுத்துடணும் அப்படி நினைச்சு விளக்கெண்ணெய் போட்டு உருவ ஆரம்பிச்சிருச்சு. உருகுனா எப்படி 3 காம்பு வெளியே வந்துரும் உருகுது. ஆகணும்ல உரு 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 என் மாமியா உருவுது. ஏன் கேக்குற, உனக்கே சிரிப்பு வருது பத்தியா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ஐயா சொர்க்கத்துல போற மாதிரி இருந்துச்சோ, அத சொல்ல வர்ணிக்க முடியல. உருவு ஆடாடா உருவுனிச்ச. பால் திருட்டுன்னு வந்துருச்சு. பால் வந்துச்சா? பால் திருட்டுன்னு வந்துருச்சு. எப்படியா பால் வரும்? வரும்ல, உனக்கு வந்துச்சா இல்லையா? எனக்கு அப்படி யாரும் வந்து உருவலையா? சரி அனுபவம் இல்ல, பரவாயில்ல. பால் வந்துருச்சு. வந்த சேனிக்க மாமியா ஆயிடுச்சு. பால் கையில பட்டுப்பட்டோன்னு ஓட்டின அடுவுகளில் ஓடிடுச்சு. ஆத்தாடி என்னடா நீ அப்புறம் முண்டனியா? நான் தான் மூச்சை விட்டேன்னு பெருமூச்சை விட்டேன்னு மூச்சை கேட்டோடனே மாமியா ஓடிடுச்சு அடுப்படி. ஆத்தாடி மருமட்ட போட்டு உருகிட்டமான்ட்டு மாமியா உருகிட்டு போன செகண்டுக்கு ஏன் தலையை அந்த இதுல வெளியில வந்துருச்சு. பயத்துல இல்ல சுகத்துல. எப்படியா பயம் வரான்? தலை வெளியில வந்துருச்சு. அது எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க எல்லாரும். தலை வெளியில வந்துருச்சு. வெளியில வந்தா யாரா நம்மள இப்படி எல்லாம் உருவுனதுன்னு பாப்போம்னு சொல்லிட்டு நானும் பின்னாடி ஓடினேன் பாரு. ஓ நீ அடுப்படியில நிக்குது. தலை மாட்டிக்கும், யாரு உருவனும் தெரியல உனக்கு, பாக்கணும்ல. ஆமா போனேன்னா யாருன்னு பார்த்தா என் மாமியா. என்னைய பார்த்தா வெக்கத்துல என்ன பண்ணணும், 2 கைய வச்சு இப்படி முடணுமா, அந்த என்ன பாவடை தூக்கி இப்படி போட்டு இப்படி முடணும்.
என்னடா டவுசர் போட்டியா போடலையா மாப்பிள்ள பாவடை தூக்கி போட்டு இப்படி மூடினது பாரு. எனக்கு விடிய காலில் என்ன விளக்கெண்ணெய் போட்டு வலிச்சது. ஆமா சும்மா இருக்க முடியுமா? அத்தை அப்படின்னு அவங்களும் மருமை என்னன்னாங்க, ஒரு நாளைக்கு தானே நம்ம மருமை தானே, அவங்களும் ரொம்ப நாளாக மாமனார் தொடாமல் இருந்திருப்பாருல இருக்கு. ஏண்டா அதுக்காண்டி மாமியால என்ன ஒண்ணு ஒரே ஒரு நாள் தான். நல்ல குடும்பம்டா, அதனால நல்ல பொண்டாட்டி, நல்ல மாமியா, நல்ல மருமைய, அதனால என் மாமியா விளக்குன மாதிரி தான்டா இருக்கு குடும்பம். அப்படியேப்பட்ட நீ தான் மாமியால சேர்த்து வச்சிருக்கவனா? ஐயோ என் மாமியா அப்பேற்பட்ட மாமியாயா. என் மாமியா பத்திலாம் வருத்தப்பட வேண்டியது இல்லை. என் பொண்டாட்டி போனாகிற பிரச்சனை இல்லை. அவர் 2 நாள் இருந்துட்டு வந்தா கூட எனக்கு ஒன்றும் சங்கடமும் கிடையாது. எவ்வளோ பார்க்க போற சருக்குலாவது என் மாமியாவை தவிர பார்த்துட்டு வரலாம்ல. ரொம்ப நாளாச்சு மாமியாவை பார்த்துட்டு வரலாம். ஆனால் இந்த மாமனார் இருக்கான் பாரு, வந்துட்டாரா மாமனார்? நல்ல மாமனார் இருக்கார மோசமான ஆளு. இந்த ஆளு என்ன செஞ்சா இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னான் பாரு. 20-30 பவுன் போடுறேன், 10 லட்சம் ரூபா பணம் தரேன், கார் வாங்கி தரேன். ஏமாத்திட்டானா? அவன் மேல கடுங்கோத்துல அவன் உயிரோட இருக்கிற வீட்டு பக்கம் போயிட்டான். ஆளு டிக்கெட் வாங்கி என்ன ஆகி போச்சு, மாமனார் இது மாதிரி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு கோவத்தில் நான் அந்த பக்கமே போறதில்ல. கொஞ்ச நாள் கழிச்சு ஆள் உடம்பு சரியில்லாம கிடந்தேன். சரி, எல்லாரும் போய் பார்த்துட்டு வராங்க மாமனாருக்கு உடம்பு சரியில்லைன்னு. நான் போவே இல்லை. இந்த சண்டால பேர் எதுக்கு போய் பார்க்கணும் சரி அப்படின்னு நான் போகல. ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொல்லிட்டு அக்கா மொத்தம் அண்ணன் மாதிரி பெரிய மனுஷெல்லாம் கூப்பிட்டு, எப்ப அவன் மாமனார் இப்படி முடியாம கிடக்குறாரு, நீ ஒரு மருமையா இருக்கிற, போய் பார்க்கறத என்ன பாவம், கடைசி காலத்துல ஏதாவது நல்ல ஆசைகளை நிறைவேற்றி வைக்கணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போனேன். சரி, பார்க்க போனப்ப ஒரு பேப்பர் எழுதி வச்சிருந்தேன். அவன் என்கிட்ட தான் பேச மாட்டான வக்காலவலி. என்ன எழுதி வச்சிருந்தானா, நான் இறந்தவுடன் என்னை அப்படியே கொண்டு போய் புதைக்காம கைத்தை கட்டி இழுத்துக்கிட்டே தெருவா இழுத்துட்டு போய் முச்சந்தில வச்சு கட்டையிலே அடிச்சு அதுக்கப்புறம் தான் என்னை சுடுகாட்டில் போய் புதைக்கணும். அப்பதான் மாப்பிள்ள உங்களுக்கு நான் செஞ்ச துரோகம் சரியாகும்னு சொல்லி என் மாமனார் எழுதி வச்சுட்டான். என் மாமனார் எழுதி என்னகிட்ட கொடுத்துட்டான். என்னகிட்ட தான் பேச மாட்டானே அவனை செத்ததுக்கு அப்புறமா என் மாமனார. ஆமா, நானும் அதே மாதிரியே 2 நாள் நான் போய் பார்த்த உடனே செத்துட்டேன். செத்த உடனே கைத்தை கட்டி இழுத்துக்கிட்டு போயிட்டேன். அதுதான் அது மாதிரி தான் பண்ண சொல்லிட்டேன். அந்த வக்காலவலி என்னை ஓத்து விட்டு போயிட்டேன். இழுத்துட்டு முச்சாந்தி வரைக்கும் போயிட்டேன். பார்த்தா போலீஸ், ரிசர்வ் போலீஸ் எல்லாம் வந்துருச்சு வரிச்சு இழுத்துட்டு போறேன்னு. இவன் கடைசி ஆசனெல்லாம் எனக்கு எழுதி கொடுத்தேன். சரி போனா போது நம்மளுக்கு ஒன்றும் செய்யலாம், நம்மளை பொண்டாட்டியை பெற்றவராச்ச, கடைசி ஆசையை நிறைவேற்றணும். நானும் இழுத்துட்டு போயிட்டேன். போலீஸ்காரையே சுத்தி என்னை வளைச்சிட்டாங்க. என் மாப்பிள்ள ஏழு மாப்பிள்ள சொல்லுங்க, அதை கேட்டுட்டு இருக்காருல்ல. போலீஸ்காரையே சுத்தி வளைச்சிட்டாங்க. போலீஸ்காரெல்லாம் சுத்தி வளைச்சு என்ன மறிச்சு வச்சிருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு புரியல. கிட்ட வந்து, சார் ஏன் சார் இப்படி என்னை மறிச்சு வச்சிருக்கிய, மாமனாருக்கு நான் இறுதி சடங்கு முடிக்கணும்னு சொல்றேன். இறுதி சடங்கு முடிக்கிறியா? ஓ மாமனார் எழுதி வச்சிருக்கிறாரு பாரு கம்ப்ளைண்ட், சாவரத்துக்கு முன்னாடியே என்ன எழுதி வச்சிருக்கிறாரு, என் மருமையனுக்கு நான் நகைப்பகை செய்யலன்னு சொல்லி என்னை அடிச்சு தெருவா இழுத்துட்டு போய் முச்சந்தில போட்டு அடிச்சே கொல்லுவேன்னு சொல்லி என் மருமை என்னை மிரட்டி இருக்கிறாரு. ஒருவேளை நான் செத்து போயிட்டாக்கா என் சாவுக்கு காரணம் என் மருமையை தானே எழுதி வச்சு போலீஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது எனக்கு தெரியல. நான் கடைசி ஆசை நிறைவேற்றணும்னு நான் இழுத்துட்டு போனேன். எப்ப என்ன ஆகி போச்சு, போலீஸ்கார தூக்கிட்டு போற நிலைமை ஆகி போச்சு. அப்புறம் ஊர் பெரிய மனுஷெல்லாம் பேசி மாமனார் ஆசையை நிறைவேற்றுறது அந்த பையன் இப்படி பண்ணுனாப்புல, அவர் மேல ஒண்ணு தப்புலன்னு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் போலீஸ்காரங்க விட்டாங்க. எல்லாரும் வாழ்க்கையிலும் இப்படியெல்லாம் மாமனார் மாமியார் இருப்பாங்க. அனுசரிச்சு வாழ்க்கையை ஓட்டணும். நான் போயிட்டு சித்தப்பு ரெடி ஆயிட்டாரு, வர சொல்லவா? இல்லையா அண்ணன் வர வருத்தப்பட்டாங்க, எள்ளு உருண்டை கொடுக்கலன்னு. அந்த காலையில பாட்டியை பார்த்து சொல்லிட்டு போயிடுறேன். அது எப்படி இடிக்கிறது என்ன பக்குவம்னு சொல்லிட்டு போனாக்கா, அண்ணன் வீட்டில் எள்ளு உருண்டை சாப்பிட நாளைக்கு எல்லாரும் அண்ணன் வீட்டுக்கு ரேடியோ செட்டோட வந்துருங்க. எள்ளு உருண்டை திருவிழா நடக்க போகுது. அண்ணன் தேனாமிரதம் கேட்டாரு. நான் சொன்னேன் எள்ளு சாப்பிட்ற ஒரு விஷயம் கேட்டேன். சரி போயிட்டு வருவேன். சித்தப்பா ரெடி ஆயிட்டாரு. சரி நான் போயிட்டு மற்ற வேலையை பார்க்க. 1.5 கிலோ மைதா மாவு வாங்கி வச்சிருக்கிறேன். செய்யாவும் நானும் பிணையறதுக்கு போய் அதை பிணைஞ்சிட்டு இருக்கிறேன். இல்ல மாவு முடிஞ்சு போச்சு, அதனாலதான் மைதா வாங்கி வச்சிருக்கிறேன். ஆமா போயிட்டு பிணைஞ்சிட்டு வரான்.